என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன பாருங்க, இப்போ எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இப்பொழுது பயங்கரமான அற்புதத்தினால வெளியே கொண்டு வர்றார். பார்வோனுடைய கையிலிருந்து ஒரு மனுஷனால வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன்தான் அன்றைய சாம்ராஜ்யத்துடைய ராஜா. சாம்ராஜ்யம் இன்றைய டொனால்டு ட்ரம்ப் மாதிரி அவர்கிட்ட இருந்து ஒரு ஆளை வெளியே கொண்டு வர பெரிய பாடுங்க. மனுஷ மூளையில் அது நடக்காத ஒரு சம்பவமாக்கம். ஆண்டவர் அவனையே அசைச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து அந்த ஜனத்துக்காக கடலை பிளந்தாரா இல்லையா? காற்றுனால காடையை கொண்டு வந்தாரா இல்லையா? இயற்கைகளை எல்லா இயற்கைகளையும் அவர்களுக்காக தான் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்று காட்டினார். ஆண்டவர் இதெல்லாம் எதுக்காக தெரியுமா காட்டினார்? இந்த ஜனம் என்னுடைய வழிகளை அறியணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். எப்பா, உனக்கு காடை தர்றது முக்கியம் இல்லப்பா, நான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறப்பா. நான் யாருன்னு நீ அறிஞ்சிக்காப்பா, நான் எவ்வளவு நல்லவர்னு அறிஞ்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஆண்டவரே எனக்காக செங்கடலை பழக்க மாட்டீரா, எனக்காக மன்னாவை தரமாட்டீரா, எனக்காக கரை புரண்டு வருகிற யோர்தானை நிறுத்த மாட்டீரா, எனக்காக அந்த அமலேக்கியர்களை அழிக்க மாட்டீரா, எனக்காக யுத்தம் செய்ய மாட்டீரா. ஐயோ, அவர் சொல்வார், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. அந்த பார்வோனுடைய கையிலிருந்தே உங்களை இங்க வர கொண்டு வந்தவன் இந்த அம்மோனியுடைய கையில உங்களை விட்டுருவனாகும், இந்த பெலிஸ்தீனுடைய கையில விட்டு கொடுத்துருவனாகும், இந்த மோவாபியனுடைய கையில விட்டு கொடுத்துருவனாகும். செங்கடலே பிளந்தவன் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவராக தான் இருக்கிறப்பா. இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். என்ன செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இயற்கையை அசைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இயற்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் விரும்புகிறதெல்லாம் இயற்கையை விட நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம், செங்கடலை விட இந்த ஜனம் எனக்கு முக்கியம். ஐயா, எனக்கு எவ்வளவு காடைகளினால நான் வருவிப்பாப்பா, காடைகளை விட எனக்கு என் ஜனம் ரொம்ப முக்கியம். என் ஜனம் என்ன தேடணும், என் ஜனம் என்னோடு கூட இருக்கணும், என் ஜனம் எனக்காக வாழணும், என் ஜனம் என்னுடைய ஊழியத்தை செய்யணும், என் ஜனம் எனக்காக தரப்பில் நிற்கணும், என் ஜனம் என் பாதத்தில் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். நமக்கு கர்த்தர் உடையது தேவை. கர்த்தருக்கு நம் உடையது தேவையில்லை, கர்த்தருக்கு நாம் தான் தேவை. நம்ம அவருக்கு தேவைங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறேன், நம்ம மட்டும் ஆண்டவர் அழிக்கணும்னு சொன்னா பார்வோனுடைய கையில வைத்து அழித்திருக்கலாம். அங்க வைத்து ஒப்புக்கொடாதவர் இனியும் எந்த சத்துருக்கும் நம்மை ஒப்புக்கொடாமல் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த தீமைக்கும் ஒப்புக்கொடாமல் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. எல்லாரும் அந்த வலது கையை வேர்த்தி சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. இதுவரை விட்டு கொடுக்காதவர் இனி என்னை விட்டு கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. விட்டு கொடுக்க வேண்டிய சத்துடைய கண்ணுக்கு விட்டு கொடுக்க மாட்டார், கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டீர் ஆண்டவரே. ஆனால் மறுபக்கத்தில் நம்ம ஆண்டவருக்கு தேவை, நம்ம ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய காசெல்லாம் 2ஆம் கட்டம், நம்முடைய பதவிகள் 2ஆம் கட்டம், நம்முடைய பொருள் 2ஆம் கட்டம், நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் 2வது 3வது கட்டம். முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது நம்மை அவர் விரும்புகிறாருங்க. தூதர்கள் உண்டு பாருங்க, பரலோகத்தில் தூதர்கள் உண்டு. அவர்களுக்காக கை கொடாமல் மனுக்குலத்துக்காக கை கொடுத்து நம்ம மேல அவர் அவ்வளோ பாசமா இருக்கிறாருங்க. அந்த வழியை நம்ம அறியாம போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க எவ்வளவு அழகான வானத்தை உண்டாக்கினீர்,
எவ்வளவு அழகான சமுத்திரத்தை உண்டாக்கினீர். காட்டு புஷ்பங்கள் அவ்வளவு அழகானவைகளாக இருக்கிறது. இவ்வளவு மகிமை சாலோமன் கூட உடுத்துவிக்காத அளவுக்கு இவ்வளவு அழகழகானவைகள் எவ்வளவு இருக்கிறதான நேரத்தில் உமக்கு பிடித்த படைப்பு என்னன்னு கேட்டா நம்மை கட்டி அணைத்து சொல்லுவார், நீங்கள் தான் என்னுடையவர்கள், நீங்கள் தான் என்னுடையவர்கள், நீங்கள் தான் என்னுடையவர்கள். உங்களை தாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் எனக்கு வேணும் அப்பா, நீங்க தான் எனக்கு வேணும். அது அந்த வழியா நம்ம அறியாம போயிட்டோங்க. ஏன் தெரியுமா? நிறைய பேர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய இருதயங்களை ஆவியானவர் திறப்பாராக. கிறிஸ்துவின் ஜீவனை கர்த்தர் நமக்குள்ளே வெளிப்படுத்துவாராக. அது என்ன? கர்த்தருக்கு நான் தேவை, கர்த்தருக்கு நான் தேவை. அதுதான் அவருடைய வழிங்க. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் இந்த இவரை ஒரு கடவுளாக பார்த்துட்டோம், மதமாக பார்த்துட்டோம். ஆனா அவர் நம்மை கடவுள் பக்தன் என்கிற உறவிலே பார்க்கவில்லை. அவர் நம்மை தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே தான் பார்க்க விரும்புகிறார். அந்த உறவு இயற்கையை அட்மாஸ்பியரை மாற்றிட்டாருன்னா பாருங்க. தன் ஜனத்துக்காக 40 வருஷம் இவங்க மேல வெயிலே படலைங்க. நடக்கக்கூடிய காரியமாங்க. எந்தெந்த இயற்கை அட்மாஸ்பியரை மாற்றணும் எல்லாத்தையும் மாத்திட்டார். வனாந்தரத்தில் யாராவது இப்படி நடத்த முடியுமா? ஆகாருக்கு ஒரு வாரம் கூட நடக்க முடியல. இவங்களை 40 வருஷம் நடத்தினார். ஒரு குறைவில்லாம, ஒரு குறைவில்லை 40 வருஷம் நடத்தினார். இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக தெரியுமா? எப்பா உனக்காக நான் எதையும் செய்வேன்ப்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன்ப்பா, இயற்கையை அசைப்பேன்ப்பா. ஆனா என் வழியை நீ ஏன் இருதயத்தை புரிஞ்சுக்க, இதெல்லாம் எனக்காக ஏன்ப்பா செஞ்சீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவார், நீ எனக்கு வேணாம்ப்பா, நீ எனக்கு வேணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி